அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது கன்னி தெருக்குத்து, அதாவது கன்னி பாகத்தில் தெருக்குத்து வரக்கூடிய வீட்டு மனையில் நாம் வீடு வைக்கலாமா என்பதை பற்றி தான் தெளிவாக பார்க்கிறோம். அதாவது என்னிடம் பல நபர்கள் கூறுவதுண்டு, அதாவது கேட்பதுண்டு, நம்ம தெருக்குத்து வரக்கூடிய கண்டத்தில் பார்த்து வீடு வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை, எனக்கு வேற கண்டம் இல்லை அப்படின்னு என்று எல்லாம் சொல்வதுண்டு. ஆனால் நான் நிறைய வீடுகளில் போட்டிருப்பேன், தெருக்குத்து வரக்கூடிய கன்னி பாகத்தில் தெருக்குத்து வரக்கூடிய கண்டத்தில் வீடு வைக்கக்கூடாது அப்படி என்று போட்டிருப்பேன். அதுதான் 100% உண்மையும் கூட. அதாவது தெருக்குத்து அப்படின்னா இந்த முக்கோணமாக வரக்கூடிய அந்த 3 முக்கு கன்னி மூலையில் வந்தால் அது தெருக்குத்துவாக பார்க்கப்படுகிறது. இந்த தெருக்குத்து கன்னி மூலையில் வரக்கூடியதை நாம் ஏன் வீடு வைக்கக்கூடாது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, இது நாம் அதாவது நாம் குபேரனாக இருப்போம், நம்ம கோடீஸ்வரனாக இருப்போம், நம்மளை நேர கீழே கொண்டு வந்துடும். நம்ம எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கன்னி மூலையில் வரக்கூடிய தெருக்குத்துக்கு இருக்கிறது. அதனால இந்த பூமியில், அதாவது இந்த வீட்டு மனையில் நம்ம வீடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில நபர்கள் என்னிடம் கேட்பதுண்டு, என்னன்னா நம்ம வேற வழி இல்லை சார், இங்கேயே வச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்த வீடியோ, அதாவது அந்த தெருக்குத்து வரக்கூடிய பூமியானது குறைஞ்சபட்சம் ஒரு 5 சென்ட்டுக்கு மேலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம கொஞ்சம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 சென்ட் கிட்ட நம்ம அதில் கழிச்சிருவோம். அதாவது 2 சென்ட் பாகத்தை கன்னி மூலையில் அந்த தெருக்குத்து வரக்கூடிய அந்த பாகத்தை நம்ம என்ன செய்துருவோம்னா காம்பவுண்டுக்கு, அதாவது காம்பவுண்டு சுவர் எழுப்பி நம்ம அதை என்ன செய்துருவோம்னா ஒதுக்கி விட்டுருவோம். அப்போ ஒதுக்கி விடுவதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு 5 சென்ட் இருந்தால் தான் நமக்கு அதில் வீட்டு மனையை, நம்ம வீடை அமைக்க முடியும். இல்லை எனக்கு 2-3 சென்ட் தான் இருக்கிறது, இல்லை 2 சென்ட் தான் இருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அது இரண்டாவது நான் கூறுகிறேன். அதாவது ஒரு 5 சென்ட் இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 5 சென்ட் இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு தெருக்குத்து வரக்கூடிய பூமியாக இருந்தால் அந்த மூலையில் வரக்கூடிய அந்த பாகத்தை, அதாவது நம் திசைக்கு, அதாவது நம்ம காம்போஸில் திசை கரெக்டாக செய்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடி வீதிக்கு, அதாவது அந்த மூலையில் இருந்து இப்போ ஒரு முக்கோணமாக இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் வரக்கூடிய அந்த நம்ம கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலையில் இருந்து கிராஸ் ஆக, அதாவது நேர் பாகமாக ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டுக்கு நேர் பாகமாக 20 அடி, குறைந்தது 20-21 அடி இருக்க வேண்டும். அந்த கேப்பில் நம் காம்பவுண்டு சுவர் எழுப்பி நம்ம அதை மறைத்து விட்டு அதற்கு பிறகு வீடை வைத்துக் கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் அதாவது இந்த தெருக்குத்து இருக்கக்கூடிய அந்த கன்னிமூலையில் தெருக்குத்து இருக்கக்கூடிய வீட்டினுடைய மெயின் வாதல் ஆனது கண்டிப்பாக கிழக்கு வடக்கு தான் அமைக்க வேண்டும். தவறு செய்தும் மேற்கும் தெற்கும் அமைக்க கூடாது. ஏன் அப்படி மேற்கு தெற்கு அமைக்க கூடாது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கும் தெற்கு தான் அந்த ரோட்டினுடைய குத்தானது நம் கண்டத்தில் வருகிறது. அந்த குத்தை பார்த்து, அதாவது தெருக்குத்தை பார்த்து நம் வீடானது இருந்தால் அதுவும் நாம் இழப்பதற்காக பல ரீதியில் இழப்பதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்காக தான் வடக்கும் கிழக்கும் திசை வரக்கூடிய வீடு போல தான் நாம் அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதை நம்ம கழிச்சு விட்டுருக்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம அதை பிரித்து எடுத்த அதாவது நல்ல பூமியாக நம்ம எடுத்துக்கொண்டோம் வீடு வைக்கிறதுக்காக. நம்ம வேஸ்ட் பூமியில் நம்ம ஒதுக்கி இருக்கக்கூடிய பூமியானதை நாம் வெள்ளி நபர்களுக்கு ஒரு கடை வைப்பதற்காகவோ இல்லை வாடகைக்கு விடுவதற்காகவோ எதற்கு வேண்டியானால் நாம் கொடுத்து கொள்ளலாம். நாம் அதை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். இல்லை அது கண்டமாக போட்டிருக்கலாமா, வாழை நடலாமா, தென்னை நடலாமா, எது வேண்டுமானாலும் நாம் நட்டுக்கொள்ளலாம். ஆனால் நம் வீடு வைத்திருக்கக்கூடிய பாகத்தில் இருந்து நேரடியாக அந்த கண்டத்துக்கு போவதற்கான வழி அமைக்க கூடாது. ரோட்டு வழியாக தான் அந்த கண்டத்திற்கு போவதற்கான வழியை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்து நாம் வீடு வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக 100% வாஸ்து பிரகாரம் கிளியர் செய்ய முடியும். ஆனால் மேற்படி 2 சென்ட் தான் இருக்குது. நம்ம அதில் என்ன செய்வது அப்படின்னா, அந்த தெருக்குத்து வரக்கூடிய அந்த மூலையை சதுரமாக குறைஞ்சபட்சம் ஒரு 8 அடி சதுரம், அதாவது அந்த ரோடு எவ்வளவு வீதி இருக்குதோ அந்த ரோட்டினுடைய அகலத்திற்கு அந்த மூலையில் அந்த அகலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் காம்பவுண்டை நாம் சரியான அதாவது காம்பவுண்டு சுவரை எழுப்பி
அதில் ஒரு பிள்ளையார் கோயிலை வைத்து அதன் பிறகு வீட்டிற்கான காம்பவுண்டை கட்டி நம் வீடை வைத்து கொண்டோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் இருக்காது. அது இதற்கு உதாரணமாக உங்களுக்கு கூற வேண்டும் அப்படின்னா, நிறைய சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடு இருக்கும், செந்து எல்லாம் ரோடு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளையார் கோயில்கள் எல்லாம் வைத்திருப்பாங்க. எதற்காக என்னன்னா, இந்த தெருக்குத்தை தடுப்பதற்கான ஒரே சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிள்ளையாருக்கு இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில் நம்ம அந்த தெருக்குத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏனென்றால் எல்லா நபர்களுக்கும் பிள்ளையார் கோயில் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பாகத்தில் இருக்கக்கூடிய அதில் பிள்ளையார் கோயில் வச்சிங்கன்னா நிறைய நமக்கு அதை டெய்லி வழிபாடு செய்வதற்காக பெரிய பாதிப்புகள் எல்லாம் உருவாகும். அதனால நம் எல்லா நபர்களுக்கும் முடியாது. வேற வழி இல்லாத நபர்கள் இதை வைத்து அந்த கண்டத்தை கிளியர் செய்து கொள்ளலாம் என்று இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.